ஜெய்ப்பூரில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் அதாவது சிஜேபியோட ஹெட்டு அண்ட் ஃபவுண்டர் அபிஜித் டிக்கேவை 2 பேர் அரைஞ்சு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு நேற்று ரிலீஸ் ஆகி பெயிலில் வந்து அவங்களுக்கு பெரிய மாலை மரியாதைகள்லாம் சூட்டி எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு எந்த அரசியல் பின்பலமும் கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து நார்மலாக ஏதோ ஒரு பிரச்சனைனால அடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டே. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் 30 வயசை சேர்ந்த ராகேஷ் குர்ஜத். இவர் அங்கே போய் அடித்ததும் இல்லாமல் அடிச்சுட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்களாம் ஜிஹாதீஸ் மஸ்கிட்டோஸ் அது இதுன்னு பேசி அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது கூட அங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டை பிடிச்சி நீ வந்து என்கிட்ட நேரடியாக கேளு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருலாம் சொல்லி மிரட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே அவருக்கு பெரிய மாலை மரியாதைகள் என்னமோ அப்படியே சாதனை படைச்சிட்டு வந்த மாதிரி அவருக்கு மாலை மரியாதைலாம் கொடுத்தாங்க. அவர் யார் அப்படின்னு நம்ம போய் நோண்டோன்னா பெருசாக அவருக்கு எந்த அரசியல் பின்பலத்துலேயும் அவர் பேரை இணைச்சிக்கல. ஆனால் அவரோட ஃபேஸ்புக் பேஜ் போய் பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் பார்ட்டி அப்படின்றது தான் அவரோட மெயின் இதுலேயே போட்டிருக்காரு. ஆர்எஸ்எஸ் யார்? பிஜேபியோட ஒரு தாய் வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செகண்ட் அக்யூஸ்ட் ரோஹித் சர்மா 25 இயர்ஸ் ஓல்டு. அவருக்கும் பெருசாக எந்த அரசியல்லையுமே அவர் இணைச்சிக்கல. ஆனால் அவரோட ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அவர் போட ஃபீடெல்லாம் நம்ம பார்த்தோன்னா மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிஜேபி சம்மந்தப்பட்ட லீக்ஸ் தான் இருக்குது. இதுக்காக நான் வந்து பிஜேபி தான் இவங்களை ஆள் அனுப்பிச்சு அடிக்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்கள எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லைன்றது நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிவிட்டு முட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட இது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடித்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து நேஷ்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அவனை பெருமைப்படுத்திக்கிட்டாங்க. நேஷ்னலிஸ்ட்னால் என்னன்றது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும். சரி, ஓகே, சிஜேபி பார்ட்டி எதுக்காக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்தாலும் அதுக்கு வன்முறை தான் ஒரு சரியான விஷயமா அப்படின்றது கிடையாது. யாருக்கு எதிராக வன்முறை நடந்தாலுமே அது ஒரு தவறான விஷயந்தான். அதுக்கு மக்கள் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இவ்வளோ ஒரு மாலைகள் மரியாதைகள் அவர்களுக்கு தேவையில்லை.